கம்யூனிஸ்ட் இந்தியாவுக்குள்ளார வரக்கூடாதுங்கிற பிளான் பண்ணதுனால தான் பிராமண கூட்டம் உள்ள நுழைஞ்சு அதை ஒழிச்சுக்கிட்டு. அறிவாளுங்கிறது வந்து விவசாயம் மற்ற தொழிலாளி ஒன்றா சேர்ந்தது தான் கம்யூனிசம். இங்கே என்ன இருந்தது? பட்டையும் நாமமும் போட்டது கம்யூனிசம். கார்ல் மார்க்ஸ் படத்தை எங்கே அவங்க காட்டி அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணவே. செங்கொடி பறந்துருக்க வேண்டிய ஊருங்க இது. ஏழை மக்கள் அதிகமாக வாழ்கிற ஊரில் தான் கம்யூனிசம் வரும். செங்கொடியே காணும். ஏன்னா அந்த எடுத்துக்கிட்ட தலைவர்கள் தவறானவர்கள். அப்புறம் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் உடனே பெரியார் பிடிச்சிட்டு காமராஜ் வந்து உள்ள உட்காந்து இது வேறு சரி ஜெயிச்சிட்ட உடனே ஒரு உள்ள வந்துட்டாங்க. இதெல்லாம் சொன்னால் அடிக்கிறது விடுவாங்க. அதனால் இதுக்கு மேலே பேசணும். கம்யூனிசங்கிறதே வந்து வளர்ந்தவனை ஒழிச்சுக்கிட்டுங்கிறது தான் கம்யூனிசம். நாமளும் வளரலாங்கிற பாசிட்டிவ்ஸ் எடுக்க போக மாட்டோம். அது கம்யூனிஸ்டனுடைய பெரிய குறைபாடு. எடுப்படாதுன்னாக்கா ஜமீன்தார்கள் மேலே வெறுப்பை காட்டிக்கிட்டு அந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு நான் வளர்கிறதுக்கு வழியை சொல்லலை, அவனை ஒழிக்கிறதுக்கு தான் வழியை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவனை ஒழிச்சாச்சு. அவன் நான் எங்கே இருக்கேன்? அங்கே தான் இருக்கேன். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். 1925 கம்யூனிஸ்ட் இயக்கமும் தொடங்கப்படுது, ஆர்எஸ்எஸும் தொடங்கப்படுது. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து தங்களுடைய எக்ஸ்ட்ரீம் பார்ட்டை வந்து அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் கம்யூனிசம் வந்து இன்னமும் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி வளராமல் இருந்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? கம்யூனிஸ்டுகளை வளர விடாமல் அடித்தது ஆர்எஸ்எஸ் கூட்டம் தான். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் எப்படி வரும்? கார்ல் மார்க்ஸ் சொன்னது வந்து வர்க்க பேதம் ஒழிந்தால்தான் பொருளாதார முன்னேற்றம் வரும்னாரு. இங்கே கம்யூனிஸ்ட் தலைவர் வந்தவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் நம்பூதிரி பாடு ஜாதி பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு. வர்க்க பேதம் எங்கேருந்து ஒழியும்? எஸ்ஏ டாங்கே ஜாதி பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு. எங்கேருந்து வர்க்க பேரம்? ஏஎஸ்கே ஐயங்கார் இவங்க கையில் போய் கம்யூனிசம் சிக்கிச்சு. இவனுங்க இந்த பேரில் உள்ளவர் நுழைஞ்சிக்கிட்டானுங்க. மக்கள் மத்தியில் போகல. அந்த கம்யூனிச கொள்கைகளை ஏற்றுக்கிட்டதுனால தான் தென்னாட்டில் வந்து திராவிட இயக்கங்கள் பெருசாக வந்துருச்சு. உழவனுக்கு நிலம் சொந்தம் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஜமீன்தார் முறையை எதிர்த்தாங்க. அதை மாதிரி ஒரு போராட்டம் கம்யூனிஸ்டுகள் நடத்தல. ஏன்னா அவங்க அந்த ஜமீன்தார்கள் தானே கம்யூனிஸ்டுகள் பேரில் வந்து உள்ள உட்கார்ந்தாங்க. இங்கே அதை அன்றைக்கே பிளான் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் இந்தியாவுக்குள்ளார வரக்கூடாதுங்கிற பிளான் பண்ணதுனால தான் பிராமண கூட்டம் உள்ள நுழைஞ்சு அதை ஒழிச்சுக்கிட்டுச்சு. இதே பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. இல்லாட்டி போனால் தன்னை கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிற சங்கரன் நம்பூதிரி பாடு அந்த சங்கரன் பேர் வச்சுட்டு நின்று இருக்கலாம். இல்லை அந்த நம்பூதிரி பாடுங்கிற அந்த ஜாதி பேரை எண்ணத்தை வச்சுக்கிட்டாரு. வர்க்கபேதம் ஒழியணுங்கிறதுக்காக தானே கார்ல் மார்க்ஸ் சொன்னார். வர்க்கபேதம் ஒழிஞ்சாதாண்டா பொருளாதார முன்னேற்றம் வருங்கிறது அடிப்படை. அதை தான் பெரியார் சொன்னார். இந்த வர்க்கபேதத்தை ஒழிச்சாதாண்டா நாடு முன்னேறும்னார். நீங்கள் சொன்ன இந்த தலைவர்கள் எல்லாருமே பிராமண தலைமைகள் சொல்றது காங்கிரஸ்லையும் இருந்திருக்காங்களா? பட் ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏன் அந்த ஆதரவு வரல? கம்யூனிஸ்டுகள் வந்திருக்க வேண்டியது என்னன்னா உழவனுக்கே நிலம் சொந்தம். அது அவங்களுடைய இதே பாருங்க. அறிவாளும் சுத்தியலும் தான் அவங்களுடைய சின்னம். சுத்தியலுங்கிறது தொழிலாளி, அறிவாளுங்கிறது வந்து விவசாயம் மற்ற தொழிலாளி ஒன்றா சேர்ந்தது தான் கம்யூனிசம். இங்கே என்ன இருந்தது? பட்டையும் நாமமும் போட்டது கம்யூனிஸ்ட். அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கு. கடவுள் நம்பிக்கை. அப்புறம் எங்கிறது நாத்திகம் பேசினா தான் நீங்கள் இருக்க முடியும். ரஷ்யா நாத்திகம் தான் பேசிக்கிட்டு, இன்னைக்கு நாத்திகம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் சொல்றது வந்து கம்யூனிஸ்டுகள்னு வந்துட்டாவே அவங்களுக்கு ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம பார்க்க முடியாது இல்லையா? பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பேரே எடுக்காத ஆள் நீ எங்கிறது இது பண்ண போற? பேருக்கு பின்னாடி ஒரு ஜாதி பட்டத்தை விட முடியாத ஆளா நீ வந்து சமூக சீர்திருத்தத்தை பண்ண போற? சமூக சீர்திருத்தத்துக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அண்ணா எழுதுன நல்ல தம்பி படத்தில் வந்து கொஞ்சம் என்எஸ் கிருஷ்ணன் வந்து இந்த நான் காலேஜமாக அது மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் கெடுத்து விட்டாரு. அது ஒரிஜினலாக என்ன இருக்குது? பொருளாதார முன்னேற்றத்தை தான், பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வந்து அந்த படம் பூராவும். ஒரு ஜமீன்தார் வீட்டில் ஒரு இளவரசி அந்த ஜமீன்தார் மக வந்து ஒரு இது புடவை துணி பீரோ வச்சுருக்கான். இந்த ஜமீன்தார் பாட்டத்துக்கு வர வேண்டியவன் அந்த கிராமத்துக்கார அந்த கதாநாயகன் என்னடா இது இப்படி ஒரு மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு இப்படி தோடுறாரு. திறந்து பார்த்தா உள்ள ஆயிரக்கணக்கான புடவைகள் இருக்குது. அவர் அப்படியே முழிக்கிறாரு. என்னடா ஒருத்திக்கு இவ்வளோ புடவையான் அவருக்கு ஞாபகம் வருது. அவர் ஜமீனில் இருக்கிற ஒரு குடிசம் பக்கத்தில் போகும்போது தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்டவனும் ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்டு போகுது. ஏம்மா இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கிற இந்த வீட்டில் வேறு யாருமே இல்லையான்னு. அம்மா இருக்காங்க, அம்மாவையும் கூப்பிடுமா அப்படிங்கிறாரு. நான் ஜமீன்தார் வந்திருக்கேன் சொல்லி கூப்பிடுமா அப்படிங்கிறார். ஜமீன்தாருக்கு பதவியாக இருக்க போகிறேன் கூப்பிடுமான் போது இந்த பொண்ணு உள்ளே போய்ட்டு அந்த அம்மா மாத்திரம் விடுது. பேசிகிட்டு இருந்துட்டு எங்கே உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க, நான் அதையும் தானே வர சொன்னேன், நான் போய் அனுப்புகிறேங்க. ஏம்மா அப்படின்னு, ஒரு புடவை தாங்க இருக்குது, அவள் உள்ளே இதாக இருக்கா, துணி இல்லாமல் இருக்கா, நான் உள்ளே போய் அதை கொடுத்தா தான் அவள் கட்டிக்கிட்டு இப்போ வெளியே வர முடியும். இப்போ அவள் கொடுத்ததுனால நான் கட்டிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ அவள் உள்ளே ஒன்றும் இல்லாமல் இருக்கா. இப்போ நான் உள்ளே போய் இந்த புடவை எடுத்து கொடுத்தேன். அது ஞாபகம் வருது. ஒத்த புடவை வச்சுட்டு ஒரு குடும்பம் வாழ்ந்து, ஒரு பீரோ நடைய கடை வச்சுக்கிட்டு ஒத்த பொம்பளை வாழ்கிறான்.
அந்த புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கருத்துக்களை சொன்ன படம் வந்து நல்ல தம்பி வந்தது. அப்படி தான் திராவிட இயக்கம் வளர்ந்துட்டு வந்து அதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியது கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்கணும். அதை சொன்னது திராவிட இயக்கம். ஆனால் நீங்கள் மற்ற மாநிலங்களை விடுங்க சார், தமிழ்நாட்டில் யாரும் பேர் போல சாதி போடல இல்லையா? அப்போ ஏன் தமிழ்நாட்டில் வளர அந்த மாதிரி அதுதாங்க காரல் மார்க்ஸ் சொன்ன அந்த பல லட்சியங்களை வந்து திராவிட இயக்கம் செஞ்சிடுச்சு. இவங்களை ஏற்றுக்கிட்டு அவங்களால வர முடியல. திராவிட இயக்கம் என்ன பண்ணுச்சுன்னா வர்க்க பேதத்தை ஒழிக்கிறது, இந்த ஜாதி ஒழிப்பு இதெல்லாம் கொண்டு வந்தது. நாத்திகத்தை பேசிச்சு, பொருளாதாரத்தையும் பேசிச்சு. இது மூணையும் பேசுறது போக மொழி வளர்ச்சியும் உங்க சேர்த்து கொண்டு வந்தது. 4வது அதையும் கொண்டு வந்தது. இதெல்லாம் வரும்போது கம்யூனிஸ்டுகள் செய்ய வேண்டிய அத்தனை வேலை இவங்க அதை விட ஒருபடியாக மொழி சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததும் போது அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் அத்தனை பேர் அதுக்கு போனதுல ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளை ஒழிச்சதுல திமுகவுக்கும் பங்களிப்பு. கம்யூனிஸ்டுகள் வளராமல் போனதுக்கு அந்த கொள்கைகளை அவங்க எடுத்துக்கிட்டு வந்திருந்தா அவங்க தீவிரம் காட்டியிருந்தாங்க வந்திருக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறோம், இன்னைக்கும் தொழிற்சங்கத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். ஓட்டு போடும்போது அவங்க திமுக ஓட்டு போடுவாங்க, தொழிலாளிகள் போகிறாங்க. தொழிற்சங்கம் தலைவர் யாருனாக்கா கம்யூனிஸ்டுகள் தான். அந்த இடத்துல கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. அதே மாதிரி ராஜாஜி அவர்களும் கம்யூனிஸ்டுகள் வளராமல் இருக்கிறதுக்கும் அவர் காரணமாக இருந்தார். ஒரே பாயிண்ட் தான் அடித்தார். என்ன பண்ணி கேட்குறேன்னா, உழவனுக்கு 60 பங்கு, நிலச்சுவாந்தாருக்கு 40 பங்கு, அவ்வளோதானே? ஆமாம், நானே கொண்டுறேன். 60-40 கொண்டுட்டாரு. அன்னையோட கதை கம்யூனிஸ்ட் கதை முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு. ஆனால் சார், கம்யூனிஸ்டுகள் அணுகுமுறை நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து சாதின்றதை தாண்டி வர்க்கம்ன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சதுனால தான் அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கும் இன்னொரு காரணம். வர்க்கத்தின் அடிப்படையில் இருக்கவங்க இவங்க கிட்ட நிச்சயமா அவங்கள நம்ப முடியாதுங்கிற காரணத்தினால தான் மக்கள் ஏற்றுக்கல. இவன் உள்ள போனால் சங்கர நம்பூதிரிப்பாடு வீட்டுக்குள்ளார ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் போக முடியாதுங்கிற பயம் மக்களுக்கு வந்து அதுதானே உண்மையாகவும் இருந்தது. என்னைக்கு ஒரு ஜாதி பேரை கூட விட முடியாதுன்னு சொல்லி இருக்கிறியோ, அப்புறம் சமூக சீர்திருத்தத்தை நீ எங்கே கொண்டு வர போற? நம்பூதிரிப்பாடு வரலாறு படிக்கும்போது அவர் அந்த சொத்துக்களை எல்லாம் வந்து விட்டுட்டு தான் வந்தார், சனாதானத்தை விட்டுட்டு தான் வந்தார் சொல்லாங்க. அவங்க கம்யூனிஸ்ட்கிட்ட பேசுனீங்கன்னா ஒன்லி மை ஷர்ட் இஸ் சேஞ்ச் நாட் மை ஸ்கின்னும்பாங்க. என் சட்டை தான் மாறி இருக்குது, என்னுடைய தோல் அதே தோல் தான் அப்படிம்பாங்க. அதுதான் அவங்க. ஆனால் இப்போ கலைஞர் அவர்களே பல இடத்துல சொல்லியிருப்பாரு, பெரியார் அவர்கள் நான் பார்க்காம வந்து தான் நானும் சிவப்பு துண்டு போட்ட கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அளவுக்கு வந்து திராவிட இயக்கத்துக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் நெருக்கம் இருந்தது. காரல் மார்க்ஸுடைய பல கொள்கைகளை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை நிறைவேற்றிருக்க வேண்டிய கம்யூனிஸ்ட்ங்கிற பேரை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவங்க அதை செய்யலையே. கம்யூனிஸ்ட் பேரை சொன்னாங்களே ஒழிய அவங்க காரல் மார்க்ஸ் படத்தை கூட அவங்க வச்சுக்கலையே, எங்கேயும் வச்சுக்கலையே. லெனின் படத்தை காட்டினாங்களே ஒழிய, ஸ்டாலின் படத்தை காட்டினாங்களே ஒழிய, காரல் மார்க்ஸ் படத்தை எங்கே அவங்க காட்டி அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணவே இல்லை. செங்கொடி பறந்துருக்க வேண்டிய ஊருங்க இது. ஏழை மக்கள் அதிகமாக வாழ்கிற ஊரில் தான் கம்யூனிஸ்டம் வரும். செங்கொடியே காணுமே. ஏன்னா அந்த எடுத்துக்கிட்ட தலைவர்கள் தவறானவர்கள் அப்படிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் கீழத்தஞ்சையில் வந்து அதிகமாக கம்யூனிஸ்டுகள் வந்து போராடினாங்க இல்லையா? அப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் திமுகவுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு எதிர்கட்சியாக அவங்க இருக்கும் பொழுது சரிவுன்றது ரொம்ப கம்மியாக போனதுக்கான காரணம் எதிர்பார்ப்புகள் இருந்தது. 50களில் வந்து அவங்கள எதிர்பார்த்தாங்க. சேலத்தில் வந்து மோகன் குமாரமங்கலம் நிற்கிறார், பெரிய தீவிரமான கம்யூனிஸ்ட். சேலத்துக்காரர் நிற்கிறாரு, தோக்குறாருன்னா ஊழல் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. வரலாறு கடைசி நிமிஷத்தில் நடந்த சில தில்லுமுல்லு வேலையில், அதாவது முதல் தேர்தலே அது ஆரம்பமாயிடுச்சு. மோகன் குமார். ஆனால் அன்றைக்கி வந்து 60 இடங்களில் வந்து கம்யூனிஸ்டம் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு 52. காரணம் அப்போ வந்து ஆந்திராவும் நம்மளோட இருந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சி ஆந்திரா விசாகப்பட்டினம் வரையிலும் சென்னை ராஜதானியாக இருந்ததுனால ஆந்திராவில் கம்யூனிஸ்டுகள் மிக அதிகமாக இருந்ததுனால கம்யூனிஸ்டுகள் வந்து 60 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க. காங்கிரஸால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவன் நேருக்கு என்ன பண்ணுறதில்லை. காமராஜர் தலைமையில் நடந்த எலெக்ஷனு காங்கிரஸ் காலி சொல்லி தூக்கி வச்சு தலையில் வச்சுட்டு ஆடுறாங்களா. அவர் தலைமையில் தான் காங்கிரஸ் முதல்ல காலியானது. 52 காலி ஆகி போச்சு. காமராஜர் அட்ரஸ் இல்லாமல் எங்கே போனார்னு தெரியல. நேரு பார்த்தாரு, ராஜாஜியை கூப்பிட்டாரு. ராஜாஜி அப்போ தான் கவர்னர் பதவி, வைஸ்ராய் பதவியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ரிட்டையர்மெண்ட்டில் உட்காந்துருக்காரு. தமிழ்நாடு நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கன்னாரு. அவர் வந்து முதலமைச்சராக வந்தார். உதிரி கட்சிகள்லாம் சேர்த்தினார். மாணிக்கவேல் நாயக்கர்களுடைய காமன்வெல்த் கட்சி, ராமசாமி படையாச்சியனுடைய உழைப்பாளர் கட்சி, ராமநாதபுரம் ராஜாவுடைய ஒரு கட்சி, இந்த 2 வன்னியர் கட்சி, ஒரு தேவர்கள் கட்சி, 3 ஒன்றா சேர்த்தினார். தேவைப்பட்ட மெஜாரிட்டி கிடச்சது, ஆட்சி அமைச்சிட்டார். அவர் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் உடனே பெரியார் பிடிச்சிட்டு காமராஜ் வந்து உள்ளே உட்காந்தாருங்கிறது அது வேறு சரித்திரம். ஜெயிச்சிட்ட உடனே அவர் உள்ளே வந்துட்டார். இதெல்லாம் சொன்னால் அடிக்கிறதுக்கு வருவாங்க. அதனால் இதுக்கு மேலே பேச முடியாது. அதுதான் நடந்தது. அரசியல் வளர்ந்துருக்க வேண்டிய கட்சி வரவே இல்லை. அன்றைக்கு அந்த கம்யூனிஸ்ட்கள் வந்து ஒரு சின்ன விட்டு கொடுத்து எதாவது பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சியில் தான் இருந்திருப்போம். தமிழ் மெட்ராஸ் பிரசிடென்சி கம்யூனிஸ்ட்களில் தான் இருந்திருக்கும். காங்கிரஸ் அல்லாத அமைச்சரவையாக நடந்த முதல் தேர்தலே தமிழ்நாடு வேறன்னு காட்டிடும். அதே மாதிரி இப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி தொடங்குனதுக்கு கம்யூனிஸ்டுகளும் ஒரு பெரிய காரணம்வாங்களா? அது உண்மைங்களா? அதாவது 71 தேர்தலில் இந்திரா காந்தியோட கலைஞர் கூட்டணி வச்சுட்ட போது இந்திராவுக்கு அன்றைக்கி வந்து வாழ்வாசாவாங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த
அலகாபாத் இதில் வந்து அவரோட அந்த அம்மாவுடைய தேர்தலெல்லாம் செல்லாது இல்லாதுங்கிற மாதிரிலாம் பட்டு படாத அவஸ்தைப்பட்டுட்டு அந்த அம்மா வருது. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி 67ல் திமுகவுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சியை நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. 25 எம்பிக்கள் இவங்க கொடுத்த ஆதரவுனால தான் காங்கிரஸ் அரசாங்கம் நின்றுது. இவங்கள நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதாக போச்சு. அப்போ வந்து இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, சரி கலைஞரோட கூட்டணி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் அவங்களோட சேர்ந்து இது பண்ணுவோம், நாம் ஜெயிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம்னுச்சு. அந்த நேரத்தில் அந்த அம்மா பங்களாதேஷை உருவாக்கிடுச்சு. நாடு முழுவதும் ஒரு பெரிய இந்திரா ஆள வீசிச்சு. அந்த அம்மா வந்து கூட்டணி பேசிச்சு. கூட்டணி பேசும்போது கலைஞர் எவ்வளோ சாமர்த்தியம் பண்ணாருன்னா, டெல்லியில் நீ, ஒன்றிய அரசுக்கு நீங்கள் தான் பிரதம மந்திரி, மாநிலத்தில் நாங்கள் என்ன சொல்கிறீங்க, அது என்ன செய்யணும், சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு சீட்டு கிடையாது, நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கேட்குற நம்பரை கொடுத்துறோம். சரின்னு நடிச்சு அந்த அம்மா அந்த அவசரத்தில் ஓகேன்னு நடிச்சு. அப்புறம் தான் பார்த்தா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு இந்திரா காங்கிரஸ் உறுப்பினர் கூட இல்லை. எதிர்கட்சியாக யாரா இருக்குன்னாக்கா காமராஜ் தலைமையில் இருக்கிற பழைய காங்கிரஸ். எத்தனை சீட்டானாக்கா பரிதாபம், 184 இடத்துல திமுக, 15 இடத்துல காங்கிரஸ். அடையாளம் தெரியாத, அங்கீகரிக்க முடியாத கட்சியாக மாறிடுச்சு. அன்னைக்கே அப்போ வந்து இவ்வளோ பெரிய வெற்றி கலைஞருக்கு வந்த உடனே கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க, இனிமேல் இங்கே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது அவங்களுடைய கம்யூனிஸ்ட் தலைமையகம், இன்டர்நேஷ்னல் தலைமையகம் என்ன சொல்லிச்சு, பவர்ஃபுல்லாக இருக்கிற கட்சி உள்ளார ஊடுருவிடுங்க, உள்ளே நுழைஞ்சிருங்க, உள்ளே நுழைஞ்சி காங்கிரஸ் எந்த கட்சி பவர்ஃபுல்லாக இருக்குதோ அது உள்ளே நுழைஞ்சிருங்க, நுழைஞ்சிட்டு முக்கியமான இடங்களில் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கொள்கை இருக்கும், கட்சி பேர் தான் அவங்க பேர் இருக்குமே ஒழிய செயல் பூரா நம்ம செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு மோகன் கோரமங்கலம் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்களாக காங்கிரஸில் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே அன்னைக்கு வந்து கருதப்பட்டது மைன்ஸ் அண்ட் ஸ்டீல் அண்ட் மைன்ஸுங்கிற மத்திய அமைச்சர் பதவி தான் பவர்ஃபுல் பதவி. அதை வாங்கிக்கிட்டாரு மோகன் குமாரம். வாங்கிக்கிட்டு அப்போ வந்து தமிழ்நாடு தனியாக பிரிஞ்சிச்சு. அப்போ தான் மாநில பிரிவில் தமிழ்நாடு இதில் இந்த மாதிரி திமுகவுடைய வளர்ச்சியை எப்படி தடுக்கிறதுன்னு அந்த மாதிரி கேட்டபோது எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, அவரை கட்சி விட்டு வெளியே கொண்டுட்டோம்னா திமுக அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியா அவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, என்னென்னு ஃபெரா வழக்கில் உள்ள தட்டத்துக்கு பிளான் பண்ணாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஃபெரா. உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் வருது, நீங்கள் அந்நிய செலாவணியில் ஒரு மோசடி பண்ணதான் நான் சந்தேகப்பட்டால் போதும், உங்களை கைது பண்ணி உள்ளே வச்சிடலாம். 6 வருஷத்துக்கு விசாரணை இல்லாமல் 6 வருஷம் உள்ள வைக்கணும், எந்த விசாரணையும் இல்லாமல் கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு. அதுதான் ஃபெரா. அதில் ஒன்று உள்ள தள்ள போகிறோன்ட்டார் தலைவர். சினிமாவில் தான் 100 பேர் அடிப்பார். சரண்டர் ஆகிட்டார். சரண்டராக என்ன பண்ணுன்னாரு, கட்சியை ஓடாருனாரு. அவர் கட்சியை உடைக்கிறதுக்கு அவர் சொன்ன இது வந்து திமுகவினர் தங்கள் கணக்குகளை காட்ட வேண்டும்னாரு. அப்போ தான் ஊரே சிரிச்சது. பொருளாளர் அவர், கணக்கு கொடுக்க வேண்டியவர் அவர் கேட்குறாரு கணக்கு. அதை கலைஞர் கேட்டார். இந்திரா காந்தி புரிஞ்சு போச்சு, ஓ இந்த ஆள் கூட்டம் தான் இருக்குதே ஒழிய விஷய ஞானம் வந்து குறைச்சல் அப்படிங்கிறது அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு. வேறு வழி இல்லை அது. ஆனால் மக்கள் ஆதரவு தனக்கு இருக்குது. அன்னைக்கு வந்து அந்த நேரத்தில் 71 தேர்தலுக்கு பிறகு கலைஞருடைய செல்வாக்கு கொஞ்சம் சரிஞ்சது. காரணம், குடும்பத்தை உள்ள ஃபுல்லாக கொண்டு வந்தார், பல முடிவுகளை தன்னிச்சையாக எடுத்தார், கட்சிக்காரரையே அவர் கலக்கலை. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா அன்பில் தர்மலிங்கத்தை பதவியிலிருந்து நீக்கிட்டு மன்னை நாராயணசாமி அந்த பதவியில் போட்டார். அது கட்சிக்காரருக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு தன்னிச்சையாக நடக்க ஆரம்பித்தார். அந்த கட்சிக்குள்ளார ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பை உண்டாக்கியிருந்த நேரத்தில் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தார். இந்த மனக்கசப்பில் இருந்த திமுக பூரா அவர் பின்னாடி போயிட்டாங்க. திண்டுக்கல் தேர்தல் ஃபினாமினல் வெற்றி, பயங்கர வெற்றி. அதே மாதிரி இன்னொன்று, 1991 வந்து இந்த பொருளாதார கொள்கை வந்து மாற்றம் செய்யப்பட்டது. அப்போது இந்தியா வந்து அந்த தனியார் மயம், தாராளமயம் அது போகிற நேரத்தில் வந்து அதுவும் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்திச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பொருளாதாரத்தில் என்னட்டாங்க, தேசியமயமாக்குறது தான் நாட்டினுடைய கொள்கைட்டாங்க. இன்றைக்கி அதை தான் அவர் மாற்றிட்டு எல்லாம் தனியார் மயமத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. பாஜக பண்ணுறது இன்றைக்கி எல்லாத்தையுமே தனியார் மயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நாட்டுக்கு வந்து தேசியமயமாக்குற கொள்கை தான் சரியாக வருங்கிறது தான் உலக பொருளாதார வல்லுநர்களுடைய ஆலோசனை. ஆனால் மக்கள் மத்தியில் வந்து அது பெரிய அளவுக்கு வளரல அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கு வரைக்குமே வந்து இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது கம்யூனிசம் அப்படின்ற ஒரு விஷயம். பொருளாதார சமத்துவம் நீங்கள் பேசுனாலே கவர்ச்சியாக தான் இருக்கும். எப்போவுமே நமக்கு மனிதனுடைய இல்லை ஒரு உயிரினங்கள்லேயே பார்த்திங்கன்னா பொறாமைங்கிறது ஒரு அடிப்படை கோணம். என்னை விட அவன் நல்லா இருக்கான்னு போய் எனக்கு எரிச்சிடும். எனக்கு எப்போவுமே என்ன ஆகுனா நீங்கள் எனக்கு கீழே இருக்கணும். இது வந்து மனித மாத்திரம் இல்லை, எல்லா மிருகத்திலேருந்து எல்லா சகலத்திலையும் அசைகிற நடமாடுகின்ற எல்லா உயிர் ராசிகள்லேயும் பொறாமைங்கிறது ஒரு குணம்.
இப்போ நாங்கள் வந்து புறாவுக்கு தீனி போடுறோம், ஒரு புறா அதிகமாக குத்துச்சுன்னா அடுத்த புறா அதை அடித்து துரத்தும். அந்த பொறாமை குணம் அதிகமாக இல்லாத ஒரு இனம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு காக்கா ஒன்று தான். சாப்பாடு கிடச்சுன்னா கத்தி கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் வா வா சாப்பிட்லாம் வா. அந்த காக்கா ஒன்றுக்கு தான் இந்த கம்யூனிஸ்ட் கொடுக்கும் சமத்துவம், எல்லாரும் சாப்பிட்லாம் வா. வேறு எந்த உயிர் பிராணிக்கும் அது கிடையாது. அதனால் கம்யூனிசங்கிறதே வந்து வளர்ந்தவனும் ஒழிச்சுக்கிட்டுங்கிறது தான் கம்யூனிஸ்ட். நாமளும் வளரலாங்கிற பாசிட்டிவ்ஸ் எடுக்க போக மாட்டாங்க. அது கம்யூனிஸ்டனுடைய பெரிய குறைபாடு. நாம் சொல்ல வேண்டியது சோஷலிசம் தான் அப்புறம் வந்தது. சோஷலிஸ்டில் என்ன சொல்கிறான்னா அவன் உயர போயிருக்கிறானா, எப்படி உயர போனோம், அவ்வளோ பெருசாக வந்ததுக்கு காரணம் பொருளாதார வசதி அவனுக்கு எப்படி வந்தது, அந்த வழியை நாம் ஏன் கடைப்பிடிக்கக்கூடாது? அதில் அந்த வழியிலேயே வேறு ஏதாவது மெத்தட் மூலம் நாம் வர முடியும். நாமளும் அவனை போல் உயரலாம்ங்கிறது சோஷலிசம். உயர்ந்தவனை வந்து இறக்கி நம்மளாட்டி ஏழை ஆக்கிடலாங்கிறது கம்யூனிசம். அதுதான் கம்யூனிஸ்ட். ஸோ மொத்தத்தில் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிசம்ன்றது ஒரு எடுபடாத கொள்கையாக இருக்குது. எடுபடாதுன்னாக்கா ஜமீன்தார்கள் மேலே வெறுப்பை காட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு நாம் வளர்கிறதுக்கு வழியை சொல்லலை, அவனை ஒழிக்கிறதுக்கு தான் வழியை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவனை ஒழிச்சாச்சு. நான் எங்கே இருக்கேன், அங்கே தான் இருக்குது. நாம் வளரல. அதுதான் கம்யூனிசம். ரஷ்யா இப்போ இன்றைக்கி ஏன் அடிபட்டுச்சு, என்னைக்கு வெளியே வந்தது அவங்களுடைய இது? கம்யூனிசம் வந்து இப்போ அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு. சந்திரனில் ராக்கெட்லாம் விட முதல் சேட்டலைட் விட்டது ரஷ்யா, ஸ்புட்னிக். அதுதான் முதல் இது. அது அமெரிக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரஷ்யா செஞ்சிடுச்சு. ஒரு மனுஷனையே சேட்டலைட்டில் உட்கார வச்சு கேட்குறன்றவனா இதில் உட்கார வச்சு அமுச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து விண்வெளியில் சாமர்த்தியமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வருது, ரஷ்யாவில் உணவு பஞ்சம், ஆஸ்திரேலியாவிலிருந்து கோதுமை இறக்குமதி. கம்யூனிசமே விவசாய புரட்சி தான். அந்த விவசாய புரட்சியில் ரஷ்யாவே காலி ஆகிடுது, சோத்துக்கு லாட்ரி அடிக்குது. ஆக எப்படி கம்யூனிசம் வளரும்? காலி. அது வெளியில் வந்தபோது கம்யூனிசம் காலி ஆயிடுச்சு. ரஷ்யாவே சாப்பாட்டுக்கு லாட்டிட்டு சோசியலிசம் கம்யூனிசம் சரியாக வராதுங்கிறது தான் உலகம் முழுதும் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அடி உழுது சோவியத் யூனியன் துண்டாக உடஞ்சி இன்றைக்கி ரஷ்யா தனியாக மாட்டிச்சு. இல்லை, அதனால தான் வந்து அந்த 91 அந்த தனியார் மய கொள்கையை வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதிக அளவு பயன்படுத்தியிருக்காங்களா? ஒருவேளை சோவியத் யூனியனுடைய தோல்வி அப்படின்னு. அது சோவியத் யூனியனுடைய தோல்வி வந்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் அந்த அரசுடைமை ஆக்கிறதுக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சு. அதில் அது நியாயமாக இருக்குது, அநியாயமாக இது இல்லை. அது எந்த பொருளாதாரத்தில் வந்து எது வெற்றி அடையுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஒரு தொழில் அது வெற்றி அடைஞ்சதுன்னா இன்னொரு தொழிலுக்கு அது சரியாக வரும்னு சொல்ல முடியாது. ரயில்வேலாம் இருக்குது, அது பொது தொழிலாக தான் இருக்க முடியும், தனியார்கிட்ட தான் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் வந்து சவுத் இந்தியன் ரயில்வே எஸ்ஐஆர்னு இருக்கும், எம்எஸ்எம் மதராஸ் சவுத் மராட்டா ரயில்வே, இது மாதிரி தான் ஓடுவோம். தனியார் மயமத்தில் அவன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே முதல்ல தேசியமயமாக்கப்பட்டது வந்து ரயில்வேக்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது, விமானங்கள் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது, ப்ரைவேட்டுக்கிட்டலாம் கொடுக்கக்கூடாது. விமானத்தை கொடுக்கலாம், ஏன்னா அதில் போகிற பணக்காரன் தான் போவோம், எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். ரயில்வேக்கள்லாம் வந்து அடித்தட்டு மக்கள் பயன்படுத்துறது. பஸ்ஸெல்லாம் இப்போ தனியார் இதில் தான் இருக்குது. பஸ்ஸெல்லாம் எடுத்தபோது நாங்கள் நேராக கொடுத்துட்டோம். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அடி வாங்கினது நாங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் எல்லா தமிழ்நாடு முழுக்க தேசியமயமாக்கிறத விட்டுட்டு தருமபுரி நீலகிரி 2 மாவட்டத்தை மாத்திரம் எடுத்தாங்க. எங்களை தான் அடித்தாங்க. பெரிய பெரிய பணக்காரர்களெல்லாம் பெரிய பெரிய பஸ் கம்பெனிலாம் இருந்த திருநெல்வேலி தஞ்சாவூர் பக்கத்தில் எடுக்காமல் முதல்ல கை வச்சு எங்கள் மேலே தான் வச்சாங்க. அண்ணா வந்து வருத்தப்பட்டார், உங்களுக்கு தான் அடி விடுதுன்னு நான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஏன் நீங்கள் வேறு, எங்கள் அப்பா கேட்டார், ஏன் வேறு மாவட்டங்களை கூட நீங்கள் எடுத்துருக்கலாமேனார். அதுக்கு அண்ணா பதில் சொன்னார், பழி வாங்கினது எங்களை தான் வாங்கினேன். ஆனால் நாங்கள் என்ன மக்களுக்கு போய் சேர வேண்டியது போகட்டும், நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். ஏன்னா ரூட்டு தான், பஸ்ஸை நம்ம யார் வேணாலும் ஓட்டலாம், அந்த ரூட்டில் ஓட்டுறதுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கணும். அவங்க எடுத்தது ரூட்டை தான், எங்கள் சொத்தை எடுக்கல. பஸ் அப்படியே இருந்தால் அந்த பஸ்ஸெல்லாம் நாங்கள் வேறு யாருக்கும் அந்த பக்கத்து மாநிலங்கள்லாம் வைத்துவிட்டு இது பண்ணிட்டு அது வேறு. பஸ்ஸெல்லாம் வந்து இன்றைக்கி தேசிய இது அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கணும். அது என்ன சில தொந்தரவுகள் இருக்குது, திடீர்னு பஸ் டிரைவர் ஸ்ட்ரைக்கு, கண்டக்டர் ஸ்ட்ரைக்கெல்லாம் வரும்போது தொந்தரவுகள்லாம் இருந்தது. அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். ஆதித்யநாத் தலைமையில் டிரான்ஸ்போர்ட் இருந்தபோது பஸ் ஊழியர் ஸ்ட்ரைக் ஒன்று நடந்தது, கவலையே பட்டுக்கிறது. ஆர்மியை கூப்பிட்டாரு, பஸ்ஸை ஓட்டுக்கிட்டார். தனியாக ஒருத்தனை கூப்பிட்டுருந்தாக்கா மாட்டிக்கிட்டு இருப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்ட கேட்டார், ஆர்மியை இது பண்ணுங்கன்னா ஆர்மியை டிப்ளாய் பண்ணாங்க, பஸ்ஸை ஓட்டிட்டாங்க. ஒரே நாள் அன்றைக்கி அடங்கினது தானே டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார்.